வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல தாயகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் அதன் எதிர்காலம் எந்த அரசியல் தீர்வு நோக்கி செல்ல வேண்டும், கடந்த காலங்கள் பற்றின ஒரு உரையாடலாக இது அமைய இருக்கின்றது. சென்ற சில தினங்களுக்கு முன்பாக நாங்கள் இலங்கையினுடைய அரசியல் தீர்வு தொடர்பில், குறிப்பாக தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பில் எவ்வாறான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பில் உரையாடியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பில் உரையாடுவதற்கு எங்களோடு இணைந்து கொள்கின்றார் சமூக செயற்பாட்டாளர், அரசியல் ஆய்வாளர் யோகன் கண்ணமுத்து அவர்கள். வணக்கம் அசோக். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். இப்ப நாங்கள் அந்த எங்களுடைய கிவிலோயா திட்டம் அது சம்பந்தமாக தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இருந்தார்கள். அது தொடர்பில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? நாங்கள் எப்பவுமே தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்கள் வரும் என்ற அச்சம் ஒன்றை வச்சுக்கொண்டே தமிழ் அரசியல் நகருது. ஏவிபி என்பிபி ஆட்சியினுடைய ஒரு நன்மை என்னென்றா, இந்த தமிழ் கட்சிகள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒன்று சேர்வதற்கான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்குது ஜேவிபியும் என்பிபியும். நீர்ப்பாய்ச்சின திட்டங்களுக்கு ஊடாக கடந்த காலங்களில் ஜெயபாலன் குடியேற்ற திட்டங்களும் இனவாத கருத்திலோட உருவாக்கப்படுது. கல்லோயா திட்டங்களாச்சு எல்லாம் சரி, எல்லாம் மாவழி திசை திருப்பு திட்டம், கல்லோயா திட்டங்கள் எல்லாம். இந்த கிபிலோயா திட்டம்ன்றது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான திட்டம் தான். அது ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்டு சிங்கள மக்களுடைய குடியேற்றங்களுக்காக உருவாக்கப்பட்டது. நாளைக்கு மகாவலி எல் திட்டம் நிறைய பணம் ஒதுக்கப்பட்டது, ஃபெயிலியர் ஆயிட்டு. இந்த மகாவலி கங்கையிலிருந்து நீரை கொண்டு வர்றது மிக கஷ்டமான வேலை. அப்போ அதால நாளைக்கு கைவிடப்பட்டுட்டு இப்போ இந்த திட்டம்ன்றது நான் நினைக்கிறேன்னு கேட்டால், மகாவலி ஆற்றில இருந்து அணையை கட்டி அந்த அணையிலிருந்து அங்க பெய்யக்கூடிய மழை நீரையும் சேர்த்து உருவாக்கப்படுது. அப்ப இவர்கள் பயப்படுறாங்க என்று கேட்டால், தமிழ் பிரதேசங்கள்ல காணிகள் அளிக்கப்படும், தமிழ் மக்களுடைய குடியேற்ற பரம்பல் அளிக்கப்படும் பயப்படுறாங்க. நியாயமான சிந்தனை தான். இது ஆராயப்பட வேணும். ஒரு பேச்சுவார்த்தை கூட தான் திகழ்த்த வேண்டால் 5000 குடும்பங்கள் ஏற்கனவே அங்க குடியேற்றப்பட்டுட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நீர்ப்பாய்ச்சல் வசதி இல்லை, பயிர் செய்வதற்கான எந்த வசதியும் இல்லை. அப்ப அவங்க நீர் போக்குவரத்து கட்டாயம் அவசியம். இன்னும் 1500 பேரை குடியேற்ற இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு பின்னால இனவாதமும் இருக்குது. அந்த இனவாதத்தை எவ்வாறு அகற்ற போறோம், அதை எப்படி தீர்க்க போறோம் என்று இருக்குது. அதுக்காக முழுக்க எதிர்த்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால், இப்ப தமிழ் மக்களுக்கு நிலம் தேவையில்லை. இப்ப எங்களுக்கு வடகிழக்கு நிறைய நிலங்கள் இருக்குது. சிங்கள மக்களை பொறுத்தவரை அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. வறண்ட பிரதேசங்கள், நீர்ப்பாய்ச்சனை இல்லாத அந்த மகாவலி திட்டம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. அப்ப உருவாக்கப்பட்டு ஃபெயிலியர் ஆயிட்டு. அப்ப ஃபெயிலியர் ஆகிட்டு அங்க மகாவலி கொண்டு வர கஷ்டம் அவங்களுக்கு. என்னென்றால் அந்த விரும்பியோ விரும்பாமலோ அந்த குடும்பங்கள் அங்க குடியேறிட்டோம். அவர்கள் 80களிலேயே வந்துட்டார். கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அவர்கள் மிக துன்பத்தை சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். இப்ப அந்த நிலையில அந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நீர் திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறதுன்றது வெறுமனே ஒரு குடியேற்றம் வந்துடும் என்று பயத்துக்கா ஏற்கனவே வந்துட்டார்கள். அங்க அப்புறப்படுத்தவும் மேலாது, அப்புறப்படுத்த தேவையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கடந்த கால பயங்களில் இருந்து அனைத்து உருவாகும் கல்லோயா திட்டம். அந்த பயங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கத்தானே வேணும் தோழர். என்னண்டா, வடமாகாணம் இலங்கையிலேயே சனத்தொகை அடர்த்தி குறைந்த 5 மாவட்டங்கள்ல 4 மாவட்டங்கள் வடக்கில இருக்குது. மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, இந்த 4 மாவட்டங்கள் வடக்கில இருக்குது. இந்த 4 மாவட்டங்களையும் வாழக்கூடிய மக்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3-4 லட்சம் பேர். நாங்கள் இன்றைக்கு கனடாவில் ஸ்காப்ரோவை எடுத்தோம்டா, விக்டோரியா எல்ம்ஸ் ஜங்ஷனுக்கும் விக்டோரியா பார்க் அந்த சந்திக்கும் இடையில 3 லட்சம் குடும்பங்கள் இருக்கு, தமிழ் குடும்பங்கள். நாங்கள் வடக்குல இருந்து புலம்பெயர்ந்து வடக்கு கிழக்குல இருந்து புலம்பெயர்ந்து நாட்டில இருந்து வெளியேறுறோம். 3ல் ஒரு பகுதி, இன்னும் ஒரு 3ல் ஒரு பகுதி வடக்குல இந்த வறண்டன் மண்ணில வாழையிலாண்டு தெற்குல போய் குடியிருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து சிங்கள மக்கள் வர்றதையோ அவர்கள் தங்களுக்கு செய்கிற வேலைகளை தொடர்ந்து நிராகரிக்கிறோம். இப்ப அன்றைய காலகட்டத்தில் இப்ப நாங்கள் தமிழருடைய தாயக பூமி என்று நாங்கள் எடுத்த போராட்டம் எங்களுக்கு எதிர் விளைவைத்தான் தந்திருக்கு. நாங்கள் வச்ச தீர்வு திட்டத்தின் விளைவுதான் இது. ஆயுதம் எடுத்து போராடின விளைவுதான் இது. இது என்னென்று நாங்கள் தொடர்ச்சியாக இப்படியே கையாள முடியும்னு நினைக்கிறீங்க? இப்ப இனமுரண்பாடு கொண்ட ஒரு தேசத்துல இனமுரண்பாடு, பகை முரண்பாடாக்கப்பட்ட ஒரு தேசத்துல இவ்வாறான திட்டங்கள் தொடர்பாக சந்தேகங்கள் இருப்பது இயல்புதான். என்ற கடந்த கால அனுபவத்திலிருந்தான் நாங்களே பார்ப்பேன். ஒரு கல்லோயா திட்டத்துல இப்படி இனவாதம் உருவாக்கப்பட்டது, அங்க இப்படி சிங்கள குடியேற்றம் நடத்தப்பட்டு இருக்குது. அப்ப கல்லோயா திட்டத்துல கூட ஆரம்ப காலகட்டங்கள்ல தமிழர்களை குடியேற்ற கோரி இருக்கிறோம்.
அங்க குடியேறின இப்ப அங்க வந்து தமிழ் மக்கள் குடியேறினவங்க உண்மைதான். ஆனால் குடியேறின தமிழ் மக்களுக்கான அந்த அந்த அனைத்து சிங்கள மக்களுக்கு செய்யப்பட்ட வசதிகள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்படலை. காலப்போக்கில் அவர்கள் வந்து வெளியேறிட்டாங்க. ஏன்னா கல்லோயால வந்து தமிழ் மக்கள் குடியேறினவங்க. எனக்கு எங்களுடைய கிராமத்திலிருந்து நிறைய பேர் எல்லாம் குடியேறினவங்க. என்ன நடந்தது கேட்டால் சிங்கள மக்களுக்கு செய்யப்பட்ட அனைத்து வசதிகளும் தமிழ் மக்களுக்கு செய்யப்படல. அதே நேரம் முரண்பாட்டை உருவாக்க தொடங்கிட்டாங்க. அங்க வந்து காடையர்களையும் வந்து அந்த மோசமான நபர்கள் எல்லாம் அங்க குடியேற்றி முரண்பாடு வந்தவொடனே சிங்களம் தமிழ் மக்கள் திரும்பி வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பயப்படுவாங்க. இப்ப இங்க வந்து தமிழ் மக்களுடைய காணிகள் பறிக்கப்படுது, தமிழ் மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுது, போக்குவரத்து இல்லாம தமிழ் மக்களுடைய அந்த போக்குவரத்து பாதைகள் இப்ப காணி தான் பிரச்சனை. இப்ப தமிழ் மக்களுடைய காணி பறிக்கப்படுது, அடுத்து குடியேற்றங்கள் நடக்கும் என்ற பயம் இருக்குது, அடுத்து தமிழ் கிராமங்கள் சிங்கள கிராமம் ஆக்கப்படும் என்ற பயம் இருக்கு. இது தொடர்பாக ஒரு உண்மை அறியும் குழுவை நியமித்து உண்மையிலே இந்த பிரச்சனை ஆராயும். திடீரென சுமந்திரன் ஒரு ஊர்வலம் நெடுங்கனே நடாத்துறார். ராத்தி ஒரு திட்டமிட்ட இன அழிப்பு ஆக்கிரமிப்புலாம் சொல்றாரு. 5000 பேர் குடியமர்த்தக்குள்ள இது சுமந்திரனுக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும். இந்த திட்டம் இப்போ எவ்வளவு காலத்துக்கு முதல் உருவாக்கப்பட்டு கிடப்பிட போடப்பட்டு குடியேற்றம் நடந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த இடமே இவங்க கவனத்தில் எடுத்திருக்கலாம் தானே. அப்ப காலத்துக்காக என்ன செய்றாங்கன்னா தன்னுடைய இனவாத தன்னுடைய அரசியலுக்காக வந்து இங்க பயன்படுத்துறாங்க. இன முரண்பாடு இருக்குது, ஒரு இனவரி அரசு வந்து இதை பயன்படுத்தும். கடந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க. ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். குடியேற்றம் நடக்கும், மக்களுடைய காணிகள் பறிக்கப்படும், நிலங்கள் பறிக்கப்படும் என்ற பயம் இயல்பு தான். அதை இவங்க என்ன செய்யணும் என்றால் முதலாவது உண்மை அறியணும் அது என்ன நடக்குதுன்னு சொல்லி. எந்த தகவலும் இல்லாமத்தான் இவங்க எல்லாம் செய்யறாங்க. தமிழ் மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக வசதி படைத்தவர்களாக இருக்கிறதால 1/3 பகுதி தமிழ் மக்கள் போய் கொழும்புலையோ தென் பகுதியிலேயோ வீடுகளை வாங்கி குடியேற்றி இருக்கிறார்கள். அது சிறுபான்மை சமம் ஒரு கணிசமான தொகை. அதாவது சனத்தொகை அடர்த்தி குறைந்த பிரதேசமான வடக்கில இருக்கிற 1/3 பகுதி மக்கள் தெற்குல போய் குடியிருக்கணும். தங்களுக்கு அது சிறந்ததாக இருக்குன்னு சொல்லி இருக்கணும். அப்ப நாங்கள் அங்க போய் குடியிருக்க வெளிக்கிட்டா அங்க இருக்கிறவர்கள் அந்த வசதியை இல்லாதவர்கள் அவர்கள் பின்னோக்கித்தானே தள்ளப்படுவார்கள். அப்ப இந்த வறண்ட பிரதேசங்களுக்கு அவர்கள் வர வேண்டிய தேவை ஒன்று இருக்குத்தானே. இது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையும் நாங்கள் பார்க்க இல்லை வேணும். இது யதார்த்தம் இங்கே என்னென்னு கேட்டால் வறுமை என்றது வறுமை. இப்போ நீங்கள் எங்களுடைய ஆக்கள் நிறைய பேர் வந்து சிங்கள பிரதேசங்களுக்கு போனால் அந்த வறுமையும் மக்களுடைய இருப்பும்ன்றது இவ்வளவு மோசமாக இருக்கின்றது தெரியும். இப்போ வறண்ட பிரதேசங்கள் நீர் வசதி இப்போ வடகிழக்கிலே சரியாப்படியோ எங்களுக்கு ஒரு நீர் வசதிகள் இருக்குது, நிலப்பரப்பு இருக்குது, குறைந்தபட்சம் விவசாயம் செய்யக்கூடிய காணிகள் இருக்குது, ஓரளவு வசதியாக இருக்கிறோம். நாங்கள் இப்போ யுத்தம் வந்து எங்களை மிக நெருக்கடியாக்கி போட்டவருடைய குறைந்தபட்ச வசதிகளோடு வாழ்றாங்க. சிங்கள கிராமங்களுக்கு போனீங்கன்னு சொன்னா மிக மோசமாக சிங்கள மக்கள் வாழ்றாங்க. இப்ப ஜேபின்ற உருவாக்கமும் வெற்றிக்கு காரணம் அந்த மக்கள் தான். ஒடுக்கப்பட்ட வறிய மக்கள் இருந்து அந்த இளைஞர் உருவாக்குனாங்க, வறிய விவசாய குடும்பங்கள் இருந்து. அந்த மக்களுக்கு எந்த காணி சொந்த காணி இல்லாத சிங்கள குடும்பங்களையும் இருக்குது, கிணறு இல்லாத குடும்பங்கள், தீர் வசதியற்ற குடும்பங்கள் எவ்வளவு இருக்குது. இப்ப இந்திய கிராமங்கள் மாதிரி தான் சில கிராமங்கள் இருக்கு. அந்த மக்கள் வந்து இந்த குடியேற்றங்களுக்கு விரும்புவாங்க. ஏண்டா நீர் வசதி இருக்குது, விவசாயம் செய்வதற்கான சாத்தியங்கள் இருக்குது, பாடசாலை உருவாக்கப்படும், அத்தியாவசிய வசதிதான் செய்து கொடுப்பாங்க. அப்ப அந்த வறிய மக்களுக்கான ஒரு நிவாரணம் கிடைக்கும் போது அந்த மக்களை நாங்கள் வரவேணாம்னு சொல்ல முடியாது. அது மிக மோசமான மனித செயல். அப்ப நாங்க என்ன செய்யலாம் என்று கேட்டால் இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பாக உண்மையிலே கண்டறியணும். இது வந்து தமிழ் பிரதேசங்களை திட்டமிட்டு ஆக்கிரமிக்கிறாங்களா, ஒரு சாதாரண மக்கள் வந்து உயிர் வாழ்வதற்காக அந்த 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 நிலப்பரப்புக்கு வாரது குடியேறது வந்து நாங்கள் எதிர்க்கலாது. அது அந்த மக்களுடைய உரிமை. ஒரு இலங்கை வாழ்ற பிரச்சனை வந்து எங்கேயும் குடியேறலாம், எங்கேயும் வாழலாம். நாங்கள் போய் தெற்குல குடியேறலாம் என்றால் அவர்களும் வந்து அவர்கள் அரசாங்கம் வலுக்கட்டாயப்படுத்தி இருத்தேல அரசாங்கம் ஒரு திட்டத்தை உருவாக்குது, அதுல வந்து இருக்கிறார்கள். 1500 குடும்பங்களை மேலதிகமாக நிறைவேற்றுவதற்கான இது இருக்கு. இப்ப உதாரணமாக அதுல ஒரு 500 குடும்பங்கள் அரசு சொல்லலாம். 500 குடும்பங்களுக்கான தமிழ் மக்கள் நீங்க தாங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்க போறது, எந்த மக்கள் குடியேற போறாங்க? அதுக்கு சாத்தியம் இல்லை தானே. அப்ப நாங்கள் குடியேற முடியாது, போகவும் மாட்டோம். அப்ப வறிய மக்கள் வந்து குடியேறதை வந்து எப்படி தடுக்க முடியும்? ஆனால் சில கோரிக்கைகளை முன்வைக்கலாம். தமிழ் மக்களுடைய காணிகளை பறிக்கப்படாமல், பறிக்கப்பட்டால் அதுக்கான நஷ்டஈடு இல்லாட்டி மாற்று காணிகள் அது கொடுக்கப்படணும். அடுத்தது திட்டமிட்ட குடியேற்றங்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது ஒரு இயல்பாகவே பார்க்க போனால் திட்டமிட்ட குடியேற்றம் இல்லை. ஆனால் குடியேற்றங்கள் வரும்போது என்ன நடக்கும் கேட்டால் பௌத்த விகாரையில் வரும், பாடசாலையில் வரும், சிங்கள கிராமங்கள் உருவாக்கப்படும், சிங்கள கடைகள் வரும். அப்ப சிங்கள கிராமங்களாக இயல்பாக உருவாகும். ஒரு தமிழ் கிராமம் இயல்பாகவே சிங்கள கிராமமாக ஆகும். அது இயல்பு. அது வரலாற்றுல இதெல்லாம் நடந்துதானே இருக்கு. நாங்கள் மனிதன் ஆப்பிரிக்காவில இருந்தானே வந்தவன் எல்லா மனுஷனும். அப்ப அதுக்காக எல்லாரும் ஆப்பிரிக்காவுக்கு திரும்பி போயிடாதானே. காலகட்டங்கள் வேறைய ஒழிய
மனித இனம் உருவாகினது ஆப்பிரிக்காவில். அப்ப நாங்க எல்லாரும் சொல்லலாதானே மிச்சம் எல்லாரும் ஆப்பிரிக்காவுக்கு போவோம். இந்த அரசு ஒரு நிலையான நிலப்பாட்டு எடுக்கணும் இந்த இன முரண்பாட்டை தீர்ப்பதற்கூடாக இந்த சிக்கலில் தீர்க்கலாம். இப்ப தமிழ் மக்களுடைய இன முரண்பாடு தீர்க்கப்பட்டு சகல தேசியங்களுக்கான உரிமை வழங்கப்பட்டால் இந்த சந்தேகம் வரப்போவதில்லை. இத கையில எடுக்கிறதுக்கு காரணம் இந்த அவைக்கு வடிவா தெரியும் கிவிலோயா திட்டத்தை தாங்கள் நிப்பாட்டலான்னு. ஆனால் இது ஒரு போராட்டம் என்று சொல்றதன் மூலம் இனவாதத்தை கிளறதன் மூலம் தங்களோட வாக்கு வங்கியை தக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் இவர்கள் முயற்சிக்கிறார்களே ஒழிய அந்த கிவிலோயா திட்டம் பற்றின பெரித புரிதல் இருக்கிற மாதிரி தெரியல. கிபிலோயா திட்டமோ இல்லாட்டி பட்டுக்கோட்டை தீர்மானமோ இல்லாட்டி இந்த பயிஸ்கரிப்பு எல்லாம் இவர்களுடைய திட்டமிட்ட அரசியல் இருப்புக்கான ஒரு வழிமுறைகளாகத்தான் பார்க்குறாங்க. எங்களுடைய ஒரு கேள்வி வந்து கேட்டால் இந்த திட்டம் 80 தொடங்கப்பட்டது நினைக்கிறேன். இப்போ நீண்ட காலம் அது அந்நேரமே பணம் ஒதுக்கப்பட்டு பிறகு பணம் கிடையாது நிப்பாட்டப்பட்டு, ஆனால் குடியேற்றங்கள் செய்யப்பட்டுட்டு அந்த மக்கள் மிக மோசமான நிலையெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. அப்ப இந்த அரசாங்கம் 23 மில்லியனை கொடுத்திருக்காங்க. அப்ப அதுக்குள்ளாகத்தான் திட்டம் வரப்போகுது. அப்ப அந்த திட்டம் தொடர்பாக இவர்கள் உண்மையை அறியலாம் என்னென்ன நடக்குது என்னென்ன செய்யலாம்னு சொல்லி. ஆனா குடியேற்றங்களை தடுக்கலான்னு குடியேற்றப்பட்ட மக்களுக்கு நீங்க நிவாரணம் செய்தே ஆகும், தண்ணி கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த மக்களுக்கு விவசாயம் செய்ய முடியாது, குடிநீர் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை. 5000 மக்களும் இங்க போறது ஒரு இனவாதம் தான். அதை எதிர்க்கிறது இருக்கிறாங்க. அடுத்து 1500 மக்கள் குடியேற்ற போறாங்க. ஏன்னா அவங்களும் ஜெயபாலன் வறுமையில வாடுகின்ற நிலமற்ற மக்கள் எங்கேயோ ஒருத்தர் போவாங்க தானே. இப்ப தமிழ் மக்களுக்கு அந்த தேர்வே இல்லை. இப்ப கல்லோயா திட்டத்துக்கு தமிழ் மக்கள் போனவங்க தான் இந்த காலகட்டத்தில். அது இனவாதமா ஆக்கப்பட்டு துருத்தி அடிக்கப்பட்டு வரலாறு இருக்கு. அதற்காக இன்னும் நாங்க சந்தேகப்படலாது. ஆனால் ஒரு தமிழ் கிராமம் இயல்பாக சிங்கள கிராமமாக தான் போகும். என்றால் நாங்கள் எங்களோட பரம்பல் குறைஞ்சு கொண்டு வருது, எங்களால் குடியேற முடியும் என்று சொன்னால் அவர்கள் குடியேறுவாங்க. என்றால் அது தவிர்க்கலாது. அப்ப இந்த நாங்கள் இப்ப யாழ்ப்பாணத்துடைய சனத்தொகை கிட்டத்தட்ட இப்ப 20 லட்சமா இருந்திருக்கும். குறைஞ்சபட்சம் 15 லட்சமா இருந்திருக்கும் 1981 ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பின்படி. ஆனா இன்றைக்கு அங்க 8 லட்சம் பேர் தான் இருக்கிறோம். ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் தென்பகுதிக்கு நோக்கி போயிட்டார்கள். இதுதான் வடக்கு கிழக்குன்ற நிலைமை. வடமாகாணத்தின் வடக்கு கிழக்குல தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு போகுது. ஆனா அவர்கள்ட்ட இருக்கிற அந்த காணி 1/3 பகுதி நிலப்பரப்பு வடக்குல இருக்குது. கடல் பரப்புல 60% கடற்பரப்பு வடகிழக்குல இருக்குது. இப்ப வடகிழக்குல இப்ப எனக்கு மற்ற இடங்களை பற்றி தெரியாது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற பிரதேசங்கள்ல கடைகள்லயோ உணவகங்கள்லயோ வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. வயோதிகர்களை பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவமனைகளை துப்புரவு செய்யறதுக்கான துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை. உல்லாச பயணத்துறைக்கு கிட்டத்தட்ட 500 பேர் தேவைப்படுகிறோம் வடக்குல. இந்த ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்கள் இதுல வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்ப இது என்னன்னு நாங்கள் யாழ்ப்பாண பொது மருத்துவமனையில 265 தாதிகளுக்கான வெற்றிடங்கள் இருந்தது. 65 தமிழர்கள்லாம் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அந்த 65 பேருக்கும் அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. மிச்சம் மிகுதி 200 பேரும் தென்னிலங்கையில இருந்தால் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நாளைக்கு வடக்கு கிழக்குல மரணிக்கிறவர்களுடைய பிரேதத்தை தூக்குறதுக்கு கூட ஆட்கள் இல்லாத நிலைமை கொண்டு வரும். சனத்தொகை வயதாகி கொண்டு போகுது. அப்ப இவர்கள் இன்றைக்கு இந்த இனவாதத்தை கிபிலோயா வேண்டாம் அது வேண்டாம் என்றால் தொழில் வாய்ப்புகள் தேடி தமிழ் பிரதேசங்களுக்கு வர இந்த மக்களை அங்கே தடுக்கிறது. அந்த மக்களுக்கு தொழில் வாய்ப்பு தேடி வராங்க. இப்போ திட்டமிட்ட குடியேற்றங்கள் பற்றி அதை எதிர்க்கலாம் ஒழிய இப்போ தொழில் வாய்ப்புகள் தேடி இல்லாட்டி விருப்பத்தின் அடிப்படையில் வடகிழக்கில் குடியேறுகின்ற சிங்கள மக்களையோ ஏனைய மக்களையோ நாங்கள் நிராகரிக்க முடியாது. 200 பேர் வந்தால் 200 தாதிகள் யாழ்ப்பாண மருத்துவமனையில வேலை செய்தா அதுக்குள்ளே ஒரு புத்தரிசில வைக்கத்தானே வேணும்னாங்க. கடந்த காலத்துல அப்படி இருந்ததுதான். இப்ப யாழ்ப்பாணத்துல பௌத்த விகாரம் இருந்தது, சிங்கள பாடசாலை எல்லாம் இருந்தது. அந்த மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யணும். நாங்கள் வன்னியில போய் ஆசிரியர் தொழிலாற்றவும் விருப்பம் இல்லை, டாக்டராவோ தாதியாவோ வேலை செய்யவும் விருப்பம் இல்லை, சிங்கள வரம் வரக்கூடாதுன்றா என்னென்று நாங்கள் இப்ப இது ஒரு வைக்கோல் பற்ற தாய்மாரியும் எதிரிக்கு சவுனம் பிழைக்கணும்ன்றதுக்காக எங்களுக்கு மூக்க இருக்கிற வேலையும் தான் நாங்கள் செய்யற மாதிரி தெரியுது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அன்றாஜபுரத்தில் இருந்த தமிழாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. புத்தளம்
சில அன்றாஜபுரத்தில் அங்க தமிழ் மகாவித்தியாலயம் அன்றாஜபுரத்தில் இருந்தது இன்னும் இருக்கு. முஸ்லீம்கள் அந்த மக்களுக்கான குடியிருப்புகள் தோன்றும் போது பல பாடசாலைகள் வரும், கடைகள் வரும், கிராமம் ஒன்று உருவாகும். இது தவிர்க்கிறது. இதுதான் யதார்த்தம். இயல்பை மனித வாழ்க்கையினுடைய சுழற்சி அப்படித்தான் வரும். அப்ப குடியேற்றங்கள்ல வந்து சிங்கள மக்கள் வந்து குடியேறது வந்து நாங்க எந்த அடிப்படையை எதிர்க்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப கனடாவில் நான் சொன்ன அந்த ஸ்காப்ரோ விக்டோரியா எல்ம் ஜங்ஷனுக்கும் விக்டோரியா பார்க்குக்கும் இடையில 3 லட்சம் பேர் இருக்கணும் என்று சொன்னால் அவர்களை கனடா ஒன்றும் வரவேற்று இருத்தையில நாங்கள் பலாத்காரமா தான் நாங்கள் போய் அங்க குடியிருந்திருக்கிறோம். அது மாதிரி உலகத்தின் வெவ்வேறு நாடுகள்ல 15-20 வருஷத்துக்கு முதல் இவ்வளவு சனத்தொகை இருக்கு இல்ல, நாங்கள் போய் இருந்திருக்கிறோம். இப்ப நாங்க இருந்த பிரதேசத்திலேப்பா வேற ஒரு ஆள் வந்து குடியிருக்க போறேன்றார். சிக்கலான பிரச்சனை. இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக பூதாகரமாக வரும் கேட்டால் தமிழ் மக்களுடைய வெளியேற்றங்கள் நடக்க தமிழ் மக்களுடைய சனத்தொகையின் இருப்பு குறைய நடக்கும் கேட்டால் இந்த சிக்கல் உருவாகும். இப்ப வந்து வடகிழக்குல வந்துட்டு சிங்கள மக்களுடைய தொகை சிங்கள மக்களுடைய தொகை உருவாக நிலமற்ற நிலைமை உருவாகும், பொருளாதார சிக்கல் வரும். அப்ப காணி பகிர்வாங்களுக்கு அவசியம். அந்த காணி பகிர்வுன்றது வந்து இப்ப தனிநாடு இல்லை தானே. நாங்கள் எங்க நாட்டுக்குள்ளே நீ வந்து நீ குடியேறன்னு கேட்கிறாரு. அனைத்து இறமையும் கொண்ட நாட்டுக்குலாம் நாங்க வாழ்றோம். அதாவது இலங்கை அரசுக்குள்ள நாங்க வாழ்றோம். நாங்களும் போய் குடியேறோம், அங்க குடியேறோம். அப்ப எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய உரிமை பற்றி கதைக்கலாம், அங்க ஒடுக்கப்படுற மக்களுடைய உரிமை பற்றி கதைக்கலாம், புறக்கணிப்புகள் பற்றி கதைக்கலாம். இதை பற்றி ஒரு உரையாடல் கட்டாயம் அவசியம். அந்த உரையாடலுக்கூடாக இது தீர்க்கப்படலாம் மொழிய. இப்ப ஒடுக்கப்பட்ட வறிய சிங்கள மக்கள் வந்து குடியேற்றம் செய்யப்படும் போது அதை எதிர்க்கிறன்று வந்து நான் நினைக்கல. அது மனிதாபிமற்ற செயலா இருக்கு, ஒரு மோசமான செயல். அது என்றால் அந்த மக்களுக்கும் வாழ்க்கை தேவைதானே. இப்ப நாங்களே இனவாதத்தோட எல்லாத்தையும் பார்க்கிறதானே. அந்த வறிய மக்கள் இனவாதமற்ற மக்களாயும் இருக்கலாம். இப்ப அரசுக்கு அந்த நோக்கம் இருந்தால் அதை அரசோட உரையாடணும். இந்த நோக்கம் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் செய்வதற்கு கூட இனப்பரம்புல இல்லாமக்க போறீங்களா, இது திட்டமிட்ட குடியேற்றமா, இந்த அரசாங்கத்துக்கு அப்படி நோக்கம் இருந்தால் அதை பற்றி நாங்கள் கதைக்கலாம். எந்த நோக்கமும் இல்லாமல் எடுத்தோடனே அது இனவாத நோக்கோட நாங்கள் பார்க்கறது, முழுக்க குடியேற்றங்களை எதிர்க்கிறது, நாங்களும் மோசமான இனவாதிகளாக போகின்ற போக்கு தான் இருக்கு. அதைத்தான் இவர்கள் விரும்புறாங்க. இப்படிப்பட்ட இனவாதமா போகுதுண்டா தேசிய மக்கள் சக்தியில 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்குல. அப்ப நீங்கள் குறைஞ்சபட்சம் அவர்களோட தானே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாரில்லை தானே. அவர்களை ஒரு மனிதர்களாகவே மதிக்காமல் நீங்கள் சிங்கள கட்சியின் பிரதிநிதிகள், அந்த சிங்கள கட்சியின் பிரதிநிதிகளுக்கு தமிழ் மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப இது இந்த மனோநிலை என்ன செய்யுதுன்னா, இது பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இவர்கள் முற்படுறதிலும் பார்க்க அதை வச்சு ஒரு லாபம், அரசியல் லாபம் ஈட்டலாம் என்ற நோக்கம் தான் கூடுதலாக இருக்கின்றது. இந்த கிபுலோயா திட்டத்துக்கு எதிராக நெடுங்கணி நடந்த போராட்டத்தை பார்க்கக்கூடிய எனக்கு தெரிந்துகிட்ட மிக மோசமான இனவாத கருத்துக்கள் தான் பரப்படுது. இப்ப இங்க இனவாதம் உருவாக தென்னிலங்கையிலும் அது உருவாகுங்க ஜெயபாலன். இப்ப இவர்களை திட்டமிட்டு இந்த இனவாதத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா இவங்களோட இருப்பு கட்டாயம் இனவாதத்துக்கூடாக எங்களுக்கு இருப்பு தேவைப்படுது. இனவாதம் எவ்வளவு கக்கப்படுதோ அதுக்கூடாக வாக்கு அறுவடை செய்யலாம்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்ப சுமந்திரன் எல்லாம் பார்த்தா நான் சொன்னேன், யாரு பிரபாகரனான்றா இவங்களுக்கு பிரச்சனை, யார் மிக கடுமையாக இனவாதத்தை கக்குறது தான் பிரச்சனை. சிறுதரன் இனவாதம் பேசுறது கூடுதா, சுமந்திரன் அதை விட கூடுதலா பேசணும், அஜயந்துக்கும் அதை விட கூடுதலா பேசணும், சாணக்கியன் அதை விட. திடீரென அவர்கள் பிரபாகரன் மீது பற்றும் தமிழீழத்தின் மீதான பற்றும் அவங்களுக்கு இப்ப உருவாகி கொண்டு வருது. ஏனென்று கேட்டால் மிக மோசமான இனவாதத்துக்கூடாக தங்களுடைய அரசியல் அறுவடை செய்வதற்காகத்தான். இதுல மிக மிக கவனமாக நாங்கள் இருக்கணும். அப்ப இதுக்கு பலிக்கடாக்க பட்டம் என்று சொன்னால் குறைந்தபட்ச தமிழுடைய இருப்பு கூட கேள்விக்குள்ளாக்கப்படும். கேள்விக்குறியாகி எல்லாம் மிக மோசமான நிலைமைக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். இவர்கள் நினைக்கிறார்கள் என்ற இளைஞர்களை உசுப்பேற்றி இதுக்கூடாக ஒரு தங்களுடைய அரசியலை கொண்டு போகலாம் என்று நான் நினைக்கல. அந்த அளவுக்கு இளைஞர் சமூகம் வந்து இருக்க முடியால் விஞ்ஞானம், தொழில்நுட்பம் அதெல்லாம் வளர என்ன நடக்க முடியாட்டால் ஒரு சமூக ஒற்றுமைக்கான தேடல் உருவாகும். அப்ப இனவாதம் பண்றது உலக நாடுகளில் வந்து சில தேசத்துக்கான தேசிய உருவாக்கத்துக்கூடாக இனவாதத்துக்கு கட்டமைக்கலாம் தான். அந்த கட்டமைப்புன்றது வந்து நீண்ட காலத்துக்கு எடுப்படாது, அடிபட்டு போகும். இளைஞர்கள் மனதில் வந்து அதற்கான எதிர்ப்புணர்வு நிச்சயம் உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தோன்றது என்னன்னா, இந்த தமிழ் தேசியவாதம் இப்ப தமிழ் தேசியவாதத்தின் முதல்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதம் முதல்ல சிங்களவனை எதிரியா பார்த்தது. அதுக்கு பிறகு தமிழ் காங்கிரஸை எதிரியா பார்த்தது தமிழரசு கட்சி. அதுக்கு பிறகு தமிழரசு கட்சியின் அரசியல கையில் எடுத்த புலிகள் சிங்களவர்களை இனவாதிகளா பார்த்தார்கள். பிறகு தமிழ் ஏனைய இயக்கங்களை இனவாதிகளா பார்த்தாங்களா, தமிழரசு கட்சியையே எதிரியா பார்த்துக்கிறோம். கடைசியா அது அப்படியே குறுகி வந்து தங்களோட இயக்கத்துக்குள்ளேயே
மாத்தியாவை எதிரியாக்கிச்சினோம், அதுக்கு பிறகு கருணாவை எதிரியாக்கிச்சினோம். கடைசியா அந்த இயக்கமே இல்லாமல் போயிட்டு, அந்த இயக்கத்துக்கே அடையாளம் இல்லாத அளவுக்கு, ஒரு அரசியல் அடையாளம் இல்லாத அளவுக்கு அந்த விடுதலை புலிகள் தூந்து போனார்கள். தமிழ் தேசியம் பேசி பேசி கடைசியா தமிழ் மக்களே இந்த வடக்கு கிழக்குல இல்லாத அளவுக்கு தூந்து போற அளவுக்கு பண்ணிடுவார்களோ ஒரு அச்சம் இருக்குது. இந்த தமிழ் தேசியத்தின் உருவாக்கம் வந்து 2 வகையில இருக்கலாம். ஒன்று ஆரோக்கியமான வழிகளில் ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்குறது, ஒரு பிற்போக்குத்தனமான வழிகளில் தமிழ் தேசியத்தை உருவாக்குறது. தமிழ் தேசியத்தை கட்டமைக்கின்ற அல்லது அந்த திசையை தீர்மானிக்கின்ற அரசியல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப இந்த தமிழ் இயக்கங்கள், தமிழ் கட்சிகள் முழுக்க வந்து பிற்போக்கான அரசியல், இனவாத அரசியலோட அந்த தமிழ் தேசியத்தை கட்டமைக்குது, இனவரை கொண்ட ஒரு தமிழ் தேசியத்தை கட்டமைக்குது. இதுக்கு அடிப்படை காரணமாக தென்னிலங்கையிலும் அது உருவாகுது. அப்ப ஆரோக்கியமான தலைமையில ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தால், இடதுசாரி கருத்தியலோடு, முற்போக்கான கருத்துக்களோடு தமிழ் தேசியம் கட்டமைக்கப்பட்டிருந்தால் ஒரு ஆரோக்கியமான வழிமுறையெல்லாம் கண்டடைஞ்சிருக்கலாம். இப்படியான அழிவுகளுக்கு நாங்கள் போயிருக்க மாட்டோம். இப்ப எல்லா இயக்கங்களும் வந்து தமிழ் தேசியம் பற்றி கதைத்தாலும் கூட ஒரு முற்போக்கான திசைவெளி நோக்கிய ஒரு தமிழ் தேசியத்தை கொண்டு போறதுக்கு தவறிட்டாங்க. நான் முதல் சொன்ன மாதிரி புலிகளுக்கும் ஏனைய இயக்கங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதிகார போட்டிகள் கூடாக ஒருவரோடு அழைப்பது அவங்க நோக்கமாக இருந்ததோடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த வழிமுறையும் அவங்கள்ட்ட இருக்குல்ல. இது என்ன ஒரு சாபக்கேடு. என்ன நடக்கும்னு கேட்டால், தமிழிசை கட்சி, தமிழ் காங்கிரஸ், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சியும் மிக மோசமான இனவரை கொண்ட தமிழ் தேசியத்தை வளர்க்குது. கடந்த கால இயக்கங்களும் வளர்த்தது. உண்மையிலே தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இருக்கும். தமிழ் தேசியம் உருவாக்கப்படும். தமிழ் தேசியம்ன்றது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோஷம், அது ஒரு இருப்புக்கான அடையாளம். முஸ்லிம் மக்களுக்கான ஒரு முஸ்லிம் தேசியம் மாதிரி, மலைய மக்களுக்கான மலைய தேசியம் மாதிரி தேசியம்ன்றது வந்து ஆரோக்கியமான அடையாளமாக உருவாக்கப்பட்டால் அது ஆரோக்கியமா இருக்கு. அந்த தேசியம்ன்றது எங்களுடைய இருப்புக்கான ஒரு அடையாளம். தேசியத்திட்ட ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான பண்பு இருக்கு இல்ல வேணும். இப்ப சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான பண்பு இல்ல, பெண்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிரான பண்பு இல்ல, ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஒடுக்குமுறைக்கு எதிரான பண்பு இல்ல, இது எதுவுமே இல்ல. வெறுமனே சிங்கள தேசியத்துக்கு எதிரான பண்பை மட்டும் வச்சுக்கொண்டு மற்ற எல்லா ஒடுக்குமுறைகளையும் தானே தலையில போட்டு மேற்கொள்கிற ஒரு தேசியமா தானே தமிழ் தேசியம் இருக்கு. அடிப்படையிலேயே தேசியம் என்றது வந்து பிற்போக்கானது. மார்க்சியத்தின் அடிப்படையில் வந்து தேசியம் என்றது பிற்போக்கானதாக தான் இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட சாராரால், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மத்திய வர்க்க சாராரால அது உருவாக்கப்படுகின்ற ஒரு கோஷம். தங்களுடைய அடையாள இருப்புக்காக, தங்களுடைய இருத்தலுக்காக அந்த தேசிய வரியை ஊட்டி தங்களுடைய அரசியல் நடாத்துறதுக்காக அந்த சமூகத்தை ஒரு பிடியான வழியை கொண்டு போறதுக்காக தான் தேசிய உருவாக்கங்கள் எல்லா நாட்டிலும் நடந்திருக்குது. ஆனா உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது, ஒரு தேசிய இனத்துக்கு பிரச்சனை இருக்கும்போது அங்கிருந்து உருவாகுகின்ற தேசியவாதம்ன்றது முற்போக்கானதாக இருக்கணும். அதை பிற்போக்கானதாக இருந்தால் என்ன செய்ய முடியும் கேட்டால், அது இனவரி கொண்டதாக எதிர்க்கின்ற தேசிய இனத்தை மிக மோசமாக முறுக்கத்தனம் கொண்டு நிராகரிப்புகின்ற அந்த பேச்சுவார்த்தை கூடாக, ஒரு ஆரோக்கியமான உரையாடல் கூடாக பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி செய்யாது. என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். வந்து இந்த இனவரி கூடாக கட்டமைக்கின்ற அரசியல் வந்து தங்களுடைய இருப்புக்கானதாக இருக்கணும்னு சொல்லி அதைத்தான் நாங்கள் இயக்கங்களும் செய்தது, கட்சிகளும் செய்தது. உண்மையிலேயே தமிழ் தேசியத்தினுடைய இருப்பை வந்து ஒரு ஆரோக்கியமான முற்போக்கான திசைவழி நோக்கி கொண்டு போனோம்னா இன்றைக்கும் அதுக்கான வழி இருக்குது. இப்பயும் கூட தமிழ் தேசியத்தை வந்து சரியான அரசியலுக்கூடாக, உரையாடலுக்கூடாக நாங்கள் முன்னெடுக்கணும். அதுக்கு யாரும் தயார் இல்லை. ஏன்னா தலைமை தாங்கின்ற முழு பேர் வந்து பாட்டு பிற்போக்கான இனவரி கொண்ட தலைமையில தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆரம்பம் தொடங்கியாச்சு. அப்ப இனவரி அரசியலுக்கூடாக இந்த தேசியவாதம் கட்டமைக்கும் போது இதன் எதிரொலியாக தென்னிலங்கையிலும் அது உருவாகும். அதுக்கான சாத்தியமாக உருவாகும். அவங்களுக்கும் அந்த இருப்பு தேவை. அப்ப 2 அரசியல் சக்திகளும், தென்னிலங்கையில் இருக்கிற இனவாத அரசியல் சக்திகளும் தமிழ் இனவாத சக்திகளும் தங்களுடைய இருப்புக்காக தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை பலிக்கடாக்க போறாங்க. அங்கால சிங்கள மக்களுடைய வாழ்க்கையை அவங்க பலிக்கடாக்க போறாங்க. இப்ப அரசியல் என்ன செய்ய முடிய நம்பிக்கை ஊற்றுகின்ற சமீட்சைகளை கொடுத்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை வைப்பதற்கூடாகத்தான் எதிர்காலத்துல ஒரு நாளைக்கு இந்த தமிழ் தேசிய பிரச்சனைகளை, தேசிய பிரச்சனைகளை சுகமாக அரசு வந்து கிட்டத்தட்ட தமிழ் தேசிய தலைமைகளை பற்றி எந்த அக்கறையும் கொள்ளாமல் தான் முற்போக்கு ரீதியா தான் ஒரு முற்பாத்திரம் எடுத்து அதை மேற்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் தமிழ் தேசியம் வந்து இலங்கைக்கும் ஆபத்து, தமிழ் மக்களுக்கும் ஆபத்தா போய் முடிய போகுது. நிச்சயமா இது ஒரு மிக இன்றைய காலகட்டம் ஒரு சிக்கலான பிரச்சனை செய்யப்படும். நாங்கள் வந்து தீர்வு திட்டங்களை பற்றி சுலபமாக கதைச்சு போட்டு போகலாம். என்றால் சாதாரண என்பிபி அரசு தொடர்பாக விமர்சனங்கள் நிறைய இருக்கு. ஆனால் என்பிபி வைக்கின்ற சின்ன சின்ன தீர்மானங்கள் கூட, தமிழ் மக்கள் தொடர்பாக வைக்கிற தீர்மானங்கள் கூட மிக மோசமான இனவரி கருத்துக்களாக அங்கே பரப்பப்படுது. அப்ப இந்த அரசு போய் ஏனொரு அரசு வந்தால் நாங்கள் மிக மோசமான நிலைக்கு தான் போவோம். இந்த அரசுக்கு எதிராக மிக மோசமான
மிக மோசமான இனவாத கருத்துக்கள் தமிழ் மக்களுக்கு உரிமை வழக்கு. இப்போ உதாரணம் வந்து சமீபத்தில் அந்த சுதந்திர விழாவில் வந்து வாகன அணிவகுப்பு நடக்கல தானே. வாகன அணிவகுப்பு நடக்கலன்னு கேட்டால் புலம்பெயர்ந்த தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காக என்பிபி செய்கிறதுன்னு சொல்லியும் தமிழ் மக்களுக்காக என்ன திருப்திப்படுத்தலன்னு சொல்லி அது ஒரு இனவாத கருத்துக்களும் அங்கு உருவாகிட்டது. அப்ப இந்த அரசும் ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாக அவர் விரும்பினாலும் கூட பெரிதாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. அப்ப இவர்களுக்கு அது சாதமா போகுது. யதார்த்தத்தை இவங்களும் விளங்கிக் கொள்ளல. எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பது, உரையாடலை செய்வது கூடாக ஒரு சுகமான பிரச்சனையை தீர்ப்பதற்கூடாகத்தான் இந்த தீர்த்திட்டங்களை முன்வைக்கலாம். நீங்க சொன்ன அந்த கருத்தை வச்சு பார்க்க தெரியுதுன்னா சிங்கள தேசியமும் தமிழ் தேசியமும் சேர்ந்து தற்பொழுதுள்ள அரசுக்கு எதிராக செயல்படுது. நிச்சயமா மிக ஆபத்தான நிலை. இப்ப நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஓரளவுக்கு தீர்வை கொண்டு வரக்கூடிய நட்பு சக்திகள் வந்து இதுல ஒரு சரியான முடிவெடுக்கிறேன்னா சரியான பிரச்சனையால தான் இது இருக்கும். அதாவது சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற பெருந்தேசிய இனவரியாளர்களும் இங்க இருக்கிற தமிழ் தேசிய இனவரியாளர்களும் சேர்ந்து வேலை திட்டத்தை உருவாக்குறாங்க, ஒரு பொறுமையை உருவாக்குறாங்க தங்களுடைய இருப்புக்காக. அப்ப சிங்கள மக்கள், ஒடுக்கப்பட்ட சிங்கள மக்களும் ஒடுக்கப்படுகின்ற தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்கள் மலைய மக்களும் சேர்ந்து தங்களுக்கு உரிமைக்கான தங்களுடைய சுதந்திரத்துக்கான பொறுமுறையை நாங்கள் உருவாக்கணும். உங்களை நிராகரிச்சு அடிப்படை என்று கேட்டால் இந்த தேர்தல் வாக்குகள் வங்கிகளை உங்கள்கிட்ட இல்லாம ஆக்கணும். என்னடா தொடர் தேசியம் என்றது வந்து எக்ஸ்க்ளூசிவானது, நான் மட்டும் அல்லது எங்களுக்கு மட்டும் என்றது பிறகு நான் மட்டும் என்று மாறுது. ஆனால் இன்க்ளூசிவா இருக்கிறன்னா நாங்க எல்லோரும் என்று வரணும். அந்த நாங்கள் எல்லோரும் என்று வரைக்குள்ளதான் உங்களுக்கு ஒருமைப்பாடு வரும். தேசியம் என்று போனீங்களா, நீங்கள் தமிழ் தேசியம் என்று நாங்கள் ஆரம்பிச்சது, அதுக்கு பிறகு அது சைவர்களுக்கானது, கிறிஸ்தவர்களுக்கு அங்க இடம் இல்லை, முஸ்லிம்களுக்கு இடம் இல்லை. அதுக்கு பிறகு சைவர்கள்ல வெள்ளாளர்களுக்கானது, வெள்ளாளர்கள்ல பிறகு அது ஆண்களுக்கானது. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தேசியத்தின் பாராளுமன்றத்தை பார்த்தீங்கள் என்றால் எல்லாருமே உயர் சாதி வெள்ளாள ஆண்களா தான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் பற்றின எந்த புரிதலும் இல்லை. அப்ப இப்படியே நாங்கள் இப்ப மட்டக்களப்பான் என்று சொல்லி மட்டக்களப்பான ஊரம் கட்டினோம், அதுக்கு பிறகு ஒவ்வொரு பிரதேசமா ஊரம் கட்டினோம். இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய அரசியலை யார் தீர்மானிக்கிறோம் என்றால் தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இந்த 4 தலைவர்களும் தான் தீர்மானிக்கிறோம். கிவிலோயா திட்டத்தை ஏற்கிறதா இல்லையான்றதை கூட இந்த யாழ்ப்பாணத்துல இருந்த இவதான். ஆனா இவர்கள் எல்லாரும் என்ன செய்வினார், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரைக்கும் இவ வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்துருக்கு. கடைசியா இந்த அரசியல் தீர்மானம், தமிழ் தேசியத்தின் அரசியல் தீர்மானங்களுக்கு பலியாகிறது வந்து அப்பாவி தமிழ் மக்களாகத்தான் இருக்க போகுது. நிச்சயமாக சர்வதேசியமும் கிட்ட இல்லை, எல்லா மக்களும் ஒற்றுமைக்கான கோஷமும் கிட்ட இல்லை, தேசிய கோஷங்கள் தான் இருக்கு. அந்த தேசிய கோஷங்களை இவங்களும் இனவரை கோஷங்களை ஆக்குறாங்க. நீங்க கடந்த காலத்துல இந்த தமிழ் தேசியம் தான் வந்து முஸ்லிம் மக்களை இனச்சுத்திகரிப்பு செய்யறது, சாதிய முரண்பாட்டு ஊக்கப்படுத்துது. அப்ப அந்த தேசியம் பண்றது வந்து ஒரு ஆரோக்கியமானவர்கள் தான் அரசியல் கோட்பாடு. தேசியம் வந்து நற்சிந்தனைகளிலிருந்து உருவாக்குறது இல்லை. தேசியம் வந்து ஒரு பிற்போக்கான தலைமையில் உருவாக்கப்படுறது, அது தவிர்க்க முடியாமல் உருவாகும். இந்த தவிர்க்க முடியாமல் உருவாகிற தேசியத்தை முன்னெடுக்கின்ற சக்திகளாக ஒரு ஆரோக்கியமான இடசாரி கருத்து கொண்ட மார்க்சியம் கொண்ட கருத்துக்களை கையில் எடுத்தால் மாத்திரம்தான் அந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்க முடியும். இலங்கையில தேசிய விடுதலை போராட்டம் பொறுமை அடைந்து தோல்வி அடைந்தமை காரணம் வந்து ஒரு ஆரோக்கியமான தலைமை உருவாகுது. இப்ப ஒரு இடசாரி இயக்கம் கொண்ட ஆரோக்கியமான தலைமை உருவாக்கப்பட்டு இயக்க ஒற்றுமை வந்து நாங்கள் தேசிய விடுதலை போராட்டம் முன்னெடுத்திருந்தா நாங்கள் ஏதோ ஒரு வகையில தீர்வு கண்டிருக்கலாம். ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கும் போது நாங்கள் ஆரோக்கியமான உரையாடல் நிறுத்திருக்கலாம். எதுக்கும் தயாரில்லைன்னு கேட்டால் இந்த இனவரி கோஷம் என்ன செய்யும் என்று கேட்டால் தனிமனித இருப்புகளை தான் அது முதன்மைப்படுத்தும். தனிமனித இருப்புகளை முதன்மைப்படுத்தும், தன் சுய வாழ்க்கையை முதன்மைப்படுத்தும். இந்த தேசியவாத கோட்பாடு வந்து தேசியவாத கோட்பாடு உருவாக்குறதை வந்து உயர் வர்க்கம் தான். ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து தேசியவாதம் உருவாகிறது என்ற ஒரு மத்திய வர்க்க உயர் வர்க்கத்தினுடைய அபிலாசம் தான் தேசியவாதம். ஆனா அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அபிலாசை கூடாக அது கட்டமைக்கப்படும். அந்த கட்டமைப்பை உருவாக்குகின்ற அந்த தலைமை சக்திகளாக ஒடுக்கப்பட்ட மக்களை நேசிக்கின்ற தலைமை இருக்கும் பட்சத்தில் நல்வழி நோக்கி போகும். ஆனால் எங்களோட தலைமையில யாரு, இயக்க தலைமையெல்லாம் படு மோசமாக தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு இயக்கமும் தனக்கு எதிரான இயக்கங்களை அளிக்கிறது, சகோதர படுகொலைகள், தீர்வுகள் வந்த போது அதை ஏற்றுக்கொள்ளாத போக்கு. தீர்வு திட்டம் இப்ப தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யணும்னு சொன்னா இவ்வளவு தீர்வு திட்டங்கள் வந்துதான் ஏன் நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. அந்த இனவரை கோஷம் என்ன செய்யும், தனி மனித இருப்பைத்தான் பார்க்கும். தனி மனித இருப்புகளையும் தனி மனித விருப்புகளையும் அதிகாரத்தை தான் நோக்கி போகும். அப்ப ஏனைய மக்களுடைய இருப்புகளை பற்றி, அந்த மக்களுடைய சுதந்திரம் பற்றி, அந்த மக்களுடைய நலன்கள் பற்றி அவர்கள் யோசிக்க மாட்டாங்க. இப்படி யோசித்து இருந்தால் நான் நினைக்கிறேன் ஆயுத போராட்டத்துக்கு பின்னால 4 தீர்வு திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. 4 தீர்வு திட்டங்களையும் நாங்கள் நிராகரிச்சிருக்கோம். மாகாண சபை உருவாக்கப்பட்டிருக்கு, சமஷ்டி உள்ளக உரிமை கோரிக்கை வந்திருக்கு, அடுத்தது இமாலயா பிரகடனம் வந்திருக்குது. அப்ப எல்லாத்தையும் நாங்கள் நிராகரிக்கின்ற அதை குறைந்தபட்சம் கவனத்தில் எடுத்து
அதை ஆராய்கின்ற நோக்கம் கூட எங்கள்கிட்ட இருந்ததில்லை. அப்ப எங்களுடைய எதிர்காலம் என்றது இந்த அரசியல்வாதிகள் ஒரு மிக மோசமான நிலைக்கு கொண்டு போறதுதான் இன்றைக்கு இருக்குது. என்ன அந்த புலி தேசியத்தை கையில் எடுத்த விடுதலை புலிகள் அமைப்பு கூட கடைசியில தங்களுடைய இருப்புக்காக மக்களை பலி கொடுத்ததாக முடிஞ்சது. இல்லைன்னு சொன்னால் அவர்கள் ஒரு அரசியல் தீர்வுக்கு போயிருக்கலாம். இந்த அதிகாரம் அது புலி தேசியத்துக்கு பதிலாக பிளாட்டோ இபிஆர்எல்எஃப்ஓ இருந்தாலும் கூட இதைத்தான் செய்யும். இவர்கள்ட்ட வந்து மக்கள் நலம் சார்ந்த எதுவும் அதிகாரங்கள் தான் இருந்தது. நாங்கள் ஒவ்வொரு இயக்கத்தினுடைய அதிகாரங்கள் நாங்கள் பார்த்து தானே இருக்கிறோம். உட்கட்சிக்குள்ள நடந்த விஷயங்கள், தங்களுடைய வவுனியாவில் ஒரு இயக்கம் அதிகாரம் செலுத்தின போது இருந்தது, மாகாண காலத்தில் ஒரு இயக்கம் நடத்தின எல்லாம் அதிகாரத்துக்காக அனைத்தையும் செய்ய தயாராக இருக்கிறாங்க. மக்கள் நலம் சார்ந்த இயக்கம் எதுவுமே இல்லை. இதுல புலிகள் வந்து மிக மோசமான இயக்கமாக மாறுந்த ஒழிய புலிகளுடைய இதுல ஏனைய இயக்கங்கள் இருந்தாலும் இந்த வேலையைத்தான் செய்திருக்கும். தேசியவாதம் என்றது ஆரோக்கியமான வழிகள் இல்ல, கொள்கை கோட்பாட்டோடு எங்கேயுமே வழி நடத்தப்படல. அந்த தலைமைகளும் இல்லை. எங்களோட தலைமையுடைய குணாம்சங்களையும் பக்க பண்புகளையும் யோசித்து பாருங்க. எங்கிருந்து உருவாயிருக்காங்க இவங்க, உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது? படித்தவர்கள் என்பதற்காக வந்து அவர்கள் ஆரோக்கியமான சிந்தனை கொண்ட நபர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. படிப்புக்கும் சமூக அக்கறைக்கும் தொடர்பு இல்லை. நீங்க சமூக அக்கறையாளர்களாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நேசிப்பாளர்களாக இருந்திருந்தால் குறைந்தபட்சம் நாங்கள் தீர்வு திட்டங்களை நோக்கி போயிருக்கலாம். இது விமர்சனத்துக்கூடாக செய்யப்பட வேண்டிய அவசியம். அந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடலை முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். ஜெயாட்ட சொல்லி ஏதாவது தீர்வு திட்டத்தை ஆரோக்கியமான தீர்வு திட்டத்தை முன்வைக்க பாருங்க. அந்த புள்ளியோட நாங்கள் நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலை முறை கொண்டு வரலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்மளோட வந்து உரையாடியமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஜெயபாலன், நன்றி. ஓகே.